வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். செங்கோட்டை தாக்குதல் வழக்கு, பாகிஸ்தான் பயங்கரவாதியை தூக்கிலிட சுப்ரீம் கோர்ட் இடைக்கால தடை. அரசியல் சாசன பெஞ்சுக்கு விசாரணையை மாற்ற பரிந்துரை. 7வது கட்ட தேர்தல் பிரச்சாரம் தீவிரம். அரசியல் கட்சி தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரம். போர் விதிமுறைகளை மீறி பாகிஸ்தான் மீண்டும் அத்துமீறல். இந்திய முகாம்கள் மீது தொடர் தாக்குதல். 42 குண்டுகள் முழங்க ராணுவ மேஜர் முகுந்த் வரதராஜன் உடல் தகனம். விரிவான செய்திகள். செங்கோட்டை தாக்குதல் வழக்கில் பாகிஸ்தான் பயங்கரவாதியை தூக்கில் போட உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து அரசியல் சாசன அமர்வுக்கு பரிந்துரைத்துள்ளது. கடந்த 2000ஆம் ஆண்டு டிசம்பர் 22ஆம் தேதியன்று டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் புகுந்த லஷ்கர் இ தொய்பா அமைப்பைச் சேர்ந்த 6 பயங்கரவாதிகள் அங்கிருந்தவர்களை கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டனர். இதில் 2 ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட 3 இறந்தனர். இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட பாகிஸ்தானிய பயங்கரவாதி முகமது ஆரிஃப் என்ற அஷ்பக்குக்கு விசாரணை நீதிமன்றம் 2005ஆம் ஆண்டில் தூக்கு தண்டனை விதித்தது. இதை டெல்லி உயர்நீதிமன்றம் 2007ஆம் ஆண்டில் உறுதி செய்தது. இதை எதிர்த்து முகமது ஆரிஃப் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அப்பீல் மனுவும் அதைத் தொடர்ந்து தாக்கல் செய்யப்பட்ட சீராய்வு மனுவும் உச்சநீதிமன்றத்தில் 2011ஆம் ஆண்டு அடுத்தடுத்து தள்ளுபடியாயின. இந்நிலையில் முகமது ஆரிஃப் 14 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்ததை சுட்டிக்காட்டி அவரது தண்டனையை குறைக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் அவரது சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தலைமை நீதிபதி RM லோதா தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. 13 ஆண்டுகள் 4 மாதங்கள் சிறைவாசம் அனுபவித்த பிறகு கைதியை தூக்கில் போடுவது அரசியல் அமைப்பு சட்டத்தை மீறுவதாக அமைந்துவிடும் என்று முகமது ஆரிஃபின் வக்கீல் திரிபுராரி ராய் கூறினார். தூக்கு தண்டனையை நிறைவேற்றுவதில் மிதமிஞ்சிய காலதாமதம் செய்வதை காரணமாக கொண்டு ஆயுள் தண்டனையாக குறைக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளதாக தலைமை நீதிபதி லோதா கூறிய போது முகமது ஆரிஃப் கருணை மனுவை தாக்கல் செய்யவில்லை என்று வக்கீல் ராய் கூறினார். முகமது ஆரிஃப் 14 ஆண்டு காலம் சிறைவாசம் அனுபவித்ததை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் அவரை தூக்கில் போட தடை விதித்தனர். அதோடு இவ்வழக்கை அரசியல் சாசன பெஞ்ச் விசாரணைக்கு பரிந்துரைத்த நீதிபதிகள் வழக்கை விரைந்து விசாரணை நடத்தவும் உத்தரவிட்டுள்ளனர். மொத்தம் 89 தொகுதிகளில் நடக்கவுள்ள 7வது கட்ட லோக்சபா தேர்தலுக்கான பிரச்சாரம் இறுதி நாளான திங்களன்று தீவிரமடைந்தது. அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். ஏப்ரல் 7ஆம் தேதி துவங்கிய லோக்சபா தேர்தல் இதுவரையில் 6 கட்டங்களாக 349 தொகுதிகளில் முடிந்துள்ளது. 7வது கட்ட லோக்சபா தேர்தல் ஏப்ரல் 30ஆம் தேதியன்று 7 மாநிலங்கள் 2 யூனியன் பிரதேசங்களில் நடக்கிறது. குஜராத் மாநிலத்தில் உள்ள 26 தொகுதிகள், ஆந்திராவின் தெலங்கானா மண்டலத்தில் உள்ள 17 தொகுதிகள், உத்தரப்பிரதேசத்தில் 14, பஞ்சாப் 13, மேற்கு வங்கம் 9, பீகார் 7, ஜம்மு காஷ்மீர், தத்ரா நகர் ஹவேலி, டாமன் டையூ ஆகியவற்றில் தலா ஒரு தொகுதியிலும் ஏப்ரல் 30ஆம் தேதி தேர்தல் நடக்கிறது. இதற்காக கடந்த சில நாட்களாக நடந்து வந்த பல்வேறு கட்சிகளின் சூறாவளி பிரச்சாரம் திங்களன்று மாலையுடன் முடிவுக்கு வந்துள்ளது. பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடியின் வடோதரா, காங்கிரஸ் தலைவர் சோனியாவின் ரேபரேலி, அத்வானியின் காந்திநகர், ராஜ்நாத் சிங்கின் லக்னோ, அருண்ஜேட்லியின் அமிர்தசரஸ், தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் ஃபரூக் அப்துல்லாவின் ஸ்ரீநகர் உள்ளிட்டவை VIP தொகுதிகள். 7ஆம் கட்ட தேர்தலில் மொத்தம் 1295 வேட்பாளர்களின் தலைவிதி நிர்ணயிக்கப்படுகிறது. 119 சட்டசபை தொகுதிகளை கொண்ட தெலங்கானா மண்டலத்தில் சட்டசபை தேர்தலும் ஏப்ரல் 30ஆம் தேதியன்று ஒரே கட்டமாக நடக்கிறது. பயங்கரவாதிகளுடன் நடந்த சண்டையில் வீர மரணமடைந்த மேஜர் முகுந்த் வரதராஜனின் உடல் சென்னை பெசன்ட் நகர் மின் மயானத்தில் முழு ராணுவ மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சோபியான் பகுதியில் 44வது ராஷ்டிரிய துப்பாக்கி படை பிரிவில் பணியாற்றி வந்த சென்னையைச் சேர்ந்த ராணுவ வீரர் மேஜர் முகுந்த் வரதராஜன். இவர் பயங்கரவாதிகளுடன் நடந்த சண்டையில் வீரமரணமடைந்தார். காஷ்மீரிலிருந்து டெல்லி வழியாக விமானத்தில் முகுந்தின் உடல் சென்னை தாம்பரம் சேலையூரில் உள்ள அவரது வீட்டிற்கு திங்களன்று காலை 9 மணிக்கு வந்து சேர்ந்தது. அங்கு குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள், பொதுமக்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர். அங்கிருந்து காலை 11 மணி அளவில் சென்னை பெசன்ட் நகர் மின் மயானத்திற்கு முகுந்த் உடல் கொண்டு வரப்பட்டது. பெசன்ட் நகர் மின் மயானத்தில் முப்படை உயர் அதிகாரிகள், தமிழக போலீஸ் அதிகாரிகள், தமிழக அரசு சார்பில் அமைச்சர் சின்னையா மற்றும் முகுந்தின் குடும்பத்தினர், உறவினர், பொதுமக்கள் உள்ளிட்டோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர்.
அதன் பின்னர் மின் மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட முகுந்துடலுக்கு இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டன. இறுதியில் முகுந்துடல் தகனம் செய்யப்பட்ட பின்னர் முழு ராணுவ மரியாதை தரப்பட்டது. இறுதி இசை அஞ்சலிக்கு பிறகு 14 ராணுவ வீரர்கள் 3 முறை வானத்தை நோக்கி சுட்டனர். மொத்தம் 42 குண்டுகள் முழங்கியதன் மூலம் முகுந்த் வரதராஜனின் தியாகம் நாட்டுப்பற்றுக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. காஷ்மீர எல்லையில் இந்திய முகாம்கள் மீது பாகிஸ்தான் ராணுவத்தினர் மீண்டும் தாக்குதல் நடத்தி அட்டூழியம் செய்துள்ளனர். காஷ்மீர் மாநிலம் ரஜௌரி மாவட்டம் பிம்பர்காலி எனும் பகுதியில் உள்ள எல்லைக் கோட்டில் அமைந்துள்ள இந்திய முகாம்கள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் திங்களன்று தாக்குதல் நடத்தினர். சிறிய ரக ஆயுதங்கள் மற்றும் தானியங்கி ஆயுதங்களால் அதிகாலை 5:30 மணிக்கு பாகிஸ்தானிய ராணுவத்தினர் தங்களது தாக்குதலை துவக்கினர். சுதாரித்துக் கொண்ட இந்திய ராணுவ வீரர்கள் பாகிஸ்தானியருக்கு பதிலடி கொடுத்தனர். இருதரப்புக்கும் இடையிலான சண்டை நீண்ட நேரத்துக்கு நீடித்தது. ஆனாலும் இருதரப்பிலும் காயமோ உயிரிழப்போ ஏற்படவில்லை என்று இந்திய ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். கடந்த 4 நாட்களில் 2வது முறையாக பாகிஸ்தானிய ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளது. ஏப்ரல் 25ஆம் தேதியன்று பூஞ்ச் மாவட்டத்தில் இந்திய ராணுவ முகாம்கள் மீது பாகிஸ்தானியர் தாக்குதல் நடத்தினர். இந்தியாவுக்குள் பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளை ஊடுருவச் செய்யும் முயற்சியாகவே இந்த அத்துமீறல் தாக்குதல்களில் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் ஈடுபடுவதாக இந்திய ராணுவ அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யாத வழக்கில் திங்களன்று முதல்வர் ஜெயலலிதா அவரது தோழி சசிகலா ஆஜராகவில்லை. இவ்வழக்கு விசாரணை மே 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த 1991, 92ஆம் ஆண்டுகளில் வருமான வரி தாக்கல் செய்யாத வழக்கில் முதல்வர் ஜெயலலிதா, சசிகலா நேரில் ஆஜராகும்படி சென்னை எழும்பூர் பெருநகர பொருளாதார குற்றவியல் நீதிமன்றம் கடந்த 10ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தது. ஆனால் திங்களன்று ஜெயலலிதா மற்றும் சசிகலா நேரில் ஆஜராகவில்லை. வழக்கை விசாரித்த நீதிபதி தட்சிணாமூர்த்தி முன் ஆஜரான ஜெயலலிதா தரப்பு வக்கீல் லோக்சபா தேர்தல் முடிவுகள் இன்னும் வெளிவராததால் தேர்தல் விதிமுறைகள் இன்னும் கடைபிடிக்கப்பட்டு வருவதால் கால அவகாசம் கோரி வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என்று மனு செய்தார். இதைத் தொடர்ந்து வழக்கை மே 19ஆம் தேதி ஒத்திவைப்பதாக தெரிவித்த நீதிபதி தட்சிணாமூர்த்தி அன்றைய தினம் எந்த தேதியில் ஜெயலலிதா மற்றும் சசிகலா நேரில் ஆஜராக வேண்டும் என்று அறிவிப்பதாக கூறினார். தமிழகத்தில் மழை பெய்ய வேண்டி இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில்களில் வருண ஹோமம் நடத்தப்பட்டது. தமிழகத்தில் போதிய மழை இல்லாத நிலையில் கோடை வெப்பம் கடுமையாகியுள்ளது. போதிய மழை இல்லாததால் நீர்நிலைகள் வறண்டு குடிநீருக்காக பல கிலோமீட்டர் தூரம் அலைய வேண்டிய அவலம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தின் முக்கிய மற்றும் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் வரும் கோவில்களிலும் திங்கட்கிழமையன்று வருண ஹோமம் நடத்தப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் 15 சிவாச்சாரியார்கள் இணைந்து வருண ஹோமத்தை நடத்தினர். சூரியனின் வெப்பம் அதிகமாக இருப்பதை தணிப்பதற்காக இந்த வருண ஹோமம் நடத்தப்படுவதாகவும் இந்த ஹோமம் மூலம் மழை பெய்யும் என்றும் பட்டர் ரமேஷ் கூறினார். எல்லா சிவாலயங்களையும் வருண பூஜை பண்றதுனால ஓரளவுக்கு பூமி குளிர்ச்சி அடைஞ்சி மழை வரும் சொல்லி தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது. அதன்படியால நமக்கு எல்லா திருக்கோவிலையும் இன்றைய தினத்தில் வருண ஹோமம் நடைபெறுகிறது. இதேபோன்று நெல்லையப்பர் கோவிலில் நடந்த வருண ஹோமத்தில் சுவாமி சன்னதிக்கு முன்பாக உள்ள பிரதோஷ நந்தியை சுற்றிலும் சுவர் எழுப்பி நந்தியின் கழுத்து அளவுக்கு தண்ணீர் நிரப்பப்பட்டது. பின்னர் 11 வேத விற்பன்னர்கள் மந்திரங்கள் முழங்க ஹோமம் நடந்தது. அதே நேரத்தில் நெல்லை மற்றும் தூத்துக்குடி அரசு இசைப்பள்ளி மாணவர்கள் இந்த வைபவத்தில் பங்கேற்று அமிர்த வர்ஷினி, மேக வர்ஷினி, ஆனந்த பைரவி, ரூப கல்யாணி ஆகிய ராகங்களில் பாடல்கள் இசைத்தனர். நமது காந்திமதி அம்பாளுடைய நெல்லையப்பருடைய ஆலயத்திலே இன்று காலை 5:55க்கு விநாயகர் அணிக்கை மற்றும் மகா கணபதி பூஜை, மகா சங்கல்பம் மற்றும் விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாகவாஜன பூஜை, வருண பூஜை மற்றும் சாந்தி பூஜைகள் எல்லாம் நடைபெற்று, கும்ப பூஜைகள் எல்லாம் நடைபெற்று, இசை மங்கள வாத்தியங்கள் மற்றும் தேவார திருமுறைகள் எல்லாம் படிக்கப்பட்டு, ஏகாதசி ருத்ர ஜபம் மற்றும் விசேஷ பர்ஜன்ய வருண ஜபங்கள் எல்லாம் நடைபெற்று சிறப்பு திரவிய ஹோமமானது நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து நீரின்றி அமையாது உலகு என்று சொல்வதற்கு இணங்க நமது வருண பகவானை பிரார்த்தனை செய்யும் பொருட்டு இந்த பூஜையானது நடைபெற்றது. மக்கள் அனைவரும் சுபிக்ஷமாகவும் எல்லா செல்வங்களும் பெற்று வாழ காந்திமதி அம்பாளுடைய நெல்லையப்பர் திருவடிகளை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன்.
மழை வேண்டி நடத்தப்பட்ட இந்த சிறப்பு வழிபாட்டில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடந்த 2012 நவம்பரில் நடந்த குரூப் 2 தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான 3ஆம் கட்ட கலந்தாய்வு சென்னையில் நடந்தது. ஒருங்கிணைந்த சார்நிலை பணிகளுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு 2012 நவம்பரில் நடந்தது. 1262 காலி பணியிடங்களுக்கு நடந்த தேர்வில் 4 லட்சம் பேர் பங்கேற்றனர். இதில் நேர்காணல் அல்லாத காலி பணியிடங்களுக்கு நடந்த முதல் கட்ட கலந்தாய்வில் 864 பேர்களுக்கு தகுதி அடிப்படையில் பணியிடங்கள் வழங்கப்பட்டன. இரண்டாவது கட்ட நேர்காணல் அல்லாத பதவிகளுக்கான 77 பணியிடங்கள் நிரப்பப்பட்டு 321 பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருந்தது. இந்நிலையில் 3வது கட்ட கலந்தாய்வு திங்களன்று நடந்தது. இதில் 170 பணியிடங்களை நிரப்ப 197 பேர் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். இவர்களின் மதிப்பெண் தரவரிசைப்படி அனுமதிக்கப்பட்டு இடஒதுக்கீடு பிரிவு, விண்ணப்பத்தில் அளித்துள்ள தகவல், தகுதியுடைமை மற்றும் காலி பணியிடங்களுக்கு ஏற்ப கலந்தாய்வு நடந்தது. குரூப் 2 நான் இன்டர்வியூ போஸ்ட் மொத்தம் வேக்கன்ட் போஸ்ட் 1262 ஆகும். அதில் முதல் கட்ட கலந்தாய்வு முடிந்துவிட்டது. இரண்டாம் கட்ட கலந்தாய்வும் முடிந்துவிட்டது. இன்று 3ஆம் கட்ட கலந்தாய்வு நடைபெறுகிறது. இன்றைய கலந்தாய்வில் 197 தேர்வர்கள் பங்கு பெறுகிறார்கள். காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 170 ஆகும். அடுத்த கட்ட கலந்தாய்வில் மீதமுள்ள 151 பணியிடங்கள் முன்னாள் ராணுவத்தினர் உள்ளிட்ட சிறப்பு பிரிவினருக்கு ஒதுக்கப்படுகிறது. திங்களன்று நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டவர்களில் 101 பேர் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நாமக்கல் மாவட்டம் களங்காணி ரயில் நிலையம் அருகே சரக்கு ரயிலில் ஏற்பட்ட பழுதால் அந்த வழித்தடத்தில் பயணிகள் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தூத்துக்குடியிலிருந்து நிலக்கரி ஏற்றிக்கொண்டு நாமக்கல் வழியாக மேட்டூருக்கு சரக்கு ரயில் ஒன்று வந்து கொண்டிருந்தது. நாமக்கல் களங்காணி ரயில் நிலையம் அருகே ரயில் வந்து கொண்டிருந்த போது என்ஜின் பழுதாகி நின்றது. இதனால் சேலத்திலிருந்து கரூர் நோக்கியும் களங்காணியிலிருந்து புறப்பட்ட ரயில்களும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. பின்னர் பயணிகள் ரயிலில் இருந்த என்ஜினை பயன்படுத்தி பழுதாகி நின்ற சரக்கு ரயிலை மற்றொரு தண்டவாளத்திற்கு அதிகாரிகள் கொண்டு சென்றனர். இதனால் அங்கு 3 மணி நேரத்திற்கும் மேலாக பயணிகள் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கரூர்ல இருந்து சேலத்துல வண்டி வந்துச்சுங்க. ஒரு 6:30 மணிக்கு வந்து செல்லப்பம்பட்டி பைபாஸ் கிட்ட வந்து வண்டி தம்மு இல்லாம வண்டி பழுதறிஞ்சிருச்சு. சேலத்துல இருந்து கரூர் வண்டி வந்து பேசஞ்சர் வண்டியில் இருக்கு. அதுவும் இன்ஜின் தூக்கியே போட்டு இழுத்து விட்டு 3 மணி நேரம் பயங்கர தாமதம். மக்கள் போக்குவரத்து ரொம்ப இதாகி போச்சு. மக்களுடைய அன்றாட வேலையெல்லாம் இதாகி போச்சு. அதுக்கப்புறம் இன்ஜின் வேற இன்ஜின் தூக்கி மாத்தி விட்டு சரி செஞ்சு ஒரு 3.5 மணி நேரமா இதாகி இப்பதான் வண்டி ரெடியாகி கிளீன் பண்ணிருக்காங்க. இப்ப பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. சரக்கு ரயில் என்ஜின் பழுதால் கரூர், சேலம், நாமக்கல் வழித்தட சேவையில் காலதாமதம் ஏற்பட்டது. இதனால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். கோடை விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளால் சர்வதேச சுற்றுலா மையமான கன்னியாகுமரி மாவட்டம் களை கட்டியுள்ளது. முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு புண்ணிய ஸ்தலமாகவும் சுற்றுலா மையமாகவும் விளங்குகிறது. பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இங்கு சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். தமிழகத்தில் கோடை விடுமுறை விட்டிருந்த போதும் லோக்சபா தேர்தல் காரணமாக இங்கு கூட்டம் குறைவாகவே இருந்தது. தற்போது சுற்றுலா பயணிகள் கூட்டமாக வர துவங்கியுள்ளனர். அனைவரும் கடல் நடுவில் அமைந்துள்ள விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலைக்கு செல்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர். சீசன் களை கட்டியுள்ளதால் படகில் செல்வதற்கு நீண்ட வரிசையில் பயணிகள் காத்திருக்கின்றனர். சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக இருப்பதால் ஹோட்டல்களில் உணவு பண்டங்களை தரமான முறையில் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பயணிகள் வேண்டுகோள் விடுத்தனர். சம்மர் வெக்கேஷன்ல கிரவுட் அதிகமா இருக்கனால அதை மெயின்டைன் பண்ணும்போது ஹோட்டல்ஸ்ல ஃபுட் கொஞ்சம் நல்ல ஃபுட்டா கொடுத்தா இன்னும் கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடோ அந்த திருப்திகரமா திரும்பி போவாங்க. கோடை விடுமுறை மற்றும் வெப்பத்தின் தாக்கத்தை போக்குவதற்காக வரும் நாட்களில் பயணிகளின் வருகை மேலும் அதிகரிக்கும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தங்கத்தின் விலையில் திங்கட்கிழமையன்று மாற்றமில்லை. ஒரு சவரன் தங்கம் 22,584 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,823 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமிற்கு 10 காசுகள் உயர்ந்து 46 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 43,050 ரூபாயாக இருந்தது. கிருஷ்ணகிரி அருகே கடும் வறட்சியால் குடிநீர் மற்றும் உணவு தேடி மலை கிராமங்களில் காட்டு யானைகள் நுழைவதால் அப்பகுதிவாசிகள் பீதியடைந்துள்ளனர். தமிழகத்தில் போதிய மழை இல்லாததால் பல்வேறு மாவட்டங்களில் கடும் வறட்சி நிலவி வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சியால் மலை கிராமத்திற்குள் வன விலங்குகள் படையெடுத்து வருகின்றன. கிருஷ்ணகிரி சாமர்கொட்டாய் பகுதியில்
திங்கட்கிழமையன்று காலை 3 காட்டு யானைகள் திடீரென புகுந்தன. இதனால் அப்பகுதி மக்கள் பீதியடைந்தனர். இதுகுறித்து பொதுமக்கள் ராயக்கோட்டை வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் காட்டு யானைகளை துரத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். வெடிகளை வெடிக்கச் செய்தும் துப்பாக்கியால் வானத்தை நோக்கி சுட்டும் யானைகளை காட்டுக்குள் விரட்டும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் வெடிச்சத்தத்திற்கு யானைகள் அங்கும் இங்கும் ஓடியதை தவிர காட்டுப்பகுதிக்குள் செல்லவில்லை. இதனால் யானைகளை விரட்டும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கோடை துவங்கிய நிலையில் கடும் வறட்சியால் உணவு மற்றும் குடிநீருக்காக காட்டு யானைகள் கிராமத்திற்குள் புகுந்த சம்பவத்தால் மலை கிராம மக்கள் கடும் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். மேலும் வன விலங்குகள் கிராம பகுதிக்குள் நுழையாமல் தடுக்க வனத்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.